ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா மல்லி செடியில் கண்டினியூஸ் ஃப்ளவரிங் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஒரு நிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தொடர்ச்சியான பூக்கும் நிலை அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த தொடர்ச்சியான பூக்கும் நிலை அப்படின்னா என்னங்கிறத பற்றி நம்ம சொல்லிடுறோம். அதாவது பொதுவாக மல்லி செடியில் ஒரு பூஞ்சுற்றுன்னு பார்க்கும்போது அந்த பூஞ்சுற்று ஆரம்பிக்கக்கூடிய டைமில் பூக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். அண்ட் பூஞ்சுற்றோட மிட் பாயிண்டில் பூக்கள் ரொம்பவே அதிகமான அளவு பூக்கும். அண்ட் பூஞ்சுற்றோட முடியக்கூடிய நிலையில் பூக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எப்படி ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சோ அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ஃப்ளவரிங் சைக்கிளுமே மல்லி செடியில் நடக்கும். ஸோ இந்த ஃப்ளவரிங் சைக்கிள் முடிஞ்சு தான் ஒவ்வொரு வெஜிடேட்டிவ் ஸ்டேஜும் ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு தாவர நிலை வளர்ச்சியும் ஆக்டிவேட் ஆகி அடுத்த பூஞ்சுற்றுக்கான மொட்டுகள் எடுக்கக்கூடிய நிலைக்கு தீவிரமாக வளரும். ஸோ இது வந்து பொதுவாக நடக்கக்கூடியது தான். ஸோ இந்த மாதிரி மல்லி செடியில் வளர்ச்சிகள் வளரும்போது ஒவ்வொரு பூஞ்சுற்றும் முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் அடுத்த பூஞ்சுற்று ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம குறிப்பிட்றது என்ன அப்படின்னா, ஒரு பூஞ்சுற்று முடிகிறதுக்கு முன்னாடியே அடுத்த பூஞ்சுற்று ஆரம்பிக்கும் பட்சத்தில் பூக்கள் வந்து கண்டினியூஸாக பூத்துக்கிட்டே இருக்கும். அதாவது மல்லி செடி கவாத்து செஞ்சு விடக்கூடிய நிலை வர வர பூக்கள் வந்து பெரிதளவு குறையாமல் ரொம்பவே அதிகமாகாமல் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரியான அளவில் அண்ட் தொடர்ச்சியான பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம குறிப்பிடுறது. ஸோ இது வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து ஏற்கனவே பூஞ்சுற்றுக்கு பிந்தைய பூக்கும் நிலையை ஊக்குவிக்கிறதுக்கு நம்ம இசைபியான் ஸ்ப்ரே பண்ணுறத பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் கிட்டத்தட்ட இன்டகிரேட் ஆகி தான் இருக்கும். ஸோ அந்த இசைபியான் நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய டைமும் மல்லி செடிக்கு வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தக்கூடிய டைமையும் பொறுத்து தான் இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸான பூஞ்சுற்று வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து இசைபியான் ஸ்ப்ரே பண்ணுறது பிந்தைய பூக்கும் நிலையை ஊக்குவிக்கிறதுக்கு. ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம பயன்படுத்துகிற டைமில் மல்லி செடியோட ஆரோக்கியத்தை பொறுத்து அண்ட் மல்லி செடிக்கு நம்ம விடக்கூடிய தண்ணீரோட அளவை பொறுத்து. ஸோ நம்ம ஏற்கனவே அந்த வீடியோலேயே குறிப்பிட்டிருந்திருப்போம், மல்லி செடிக்கு இந்த இசைபியான் பயன்படுத்தக்கூடிய டைமில் தண்ணீர் வந்து செடி வாடாத அளவுக்கு மட்டும் விடணும், ரொம்பவே அதிகமாக விடக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம தண்ணீர் விடும்போது துளிர்க்கக்கூடிய பெரும்பாலான கொப்புகள்லேயுமே மொட்டுகள் தான் வைக்கும். ஸோ இதை வந்து இன்னும் தெளிவாக சொல்கிறோம். அதாவது ஒவ்வொரு பூஞ்சுற்றும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய டைமில் அடுத்த பூஞ்சுற்று பூக்கிறதுக்கு நம்ம கொண்டு வர்றதுக்கு முன்னாடி மல்லிகை செடிக்கு விடக்கூடிய தண்ணீர் வந்து ரொம்பவே, அதாவது ஒரு மைல்டு ஸ்ட்ரெஸ்லேயே மல்லிகை செடி வச்சுருந்துருக்கணும். அதாவது கொடி வளர்ச்சி வளர்கிறதுக்கு தேவையான தண்ணீர் வந்து நம்ம கொடுக்கவே கூடாது. ஸோ அப்படின்னா பூக்கள் பெரிதாக பூக்கணும். அண்ட் அதே நேரத்தில் துளிர்க்கக்கூடிய கொப்புகள் வந்து நீண்ட கொடி வளர்ச்சி கொப்புகளாக அமையாமல் ரொம்பவே ஷார்ட்டான பிரான்ச்சஸாக இருக்க அளவுக்கு தான் நம்ம வந்து தண்ணீர் விடணும். ஸோ இது வந்து துளிர்க்கக்கூடிய மற்ற கொப்புகளை நம்ம பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும். அதாவது ஒரு 4லேருந்து 8 இலைக்கு உட்பட்டு இருக்கும்போதே அந்த கொப்புகளில் மொட்டு வைக்காத பட்சத்தில் அந்த மல்லிகை செடிகளுக்கு தண்ணீர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இன்னுமே மைல்டு ஸ்ட்ரெஸ் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் துளிர்க்கக்கூடிய அரும்புகள் இருக்கக்கூடிய இடத்துலையே பெரும்பாலும் மொட்டுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, டெம்பரேச்சர் வந்து ஆவரேஜாக 35 டிகிரி பதிவாகிட்டு இருக்கக்கூடிய டைமில் நடக்கும். அண்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மல்லிகை செடி எல்லாமே நம்ம குறிப்பிட்டதுக்கான உதாரணம் தான். அதாவது நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய மல்லிகை செடிகள் எல்லாமே மொட்டுகள் இருக்குது. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சரியாக நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா செடிகள்லையுமே ஒரு வாரத்துக்கு பூக்கக்கூடிய அளவுக்கு பெரிய மொட்டுகள் இருக்கக்கூடிய கொப்புகள் இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் அந்த ஒரு வாரத்திற்கு பின்னாடி இன்னும் 2 வாரத்திற்கு பூக்கக்கூடிய அளவுக்கு மொட்டுகள் வந்து சிறிய சிறிய மொட்டுகளாக பச்சை கொப்புகளில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அடுத்த 2 வாரத்திற்கு பூக்கக்கூடிய பூக்கள் பூத்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 50%லேருந்து 70% வரை குறைந்த அளவிலான வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தி நம்ம வந்து அடுத்த தாவர வளர்ச்சியை அந்த 2 வாரத்திற்கான மொட்டுகள் பூக்கக்கூடிய டைம்லேயே உருவாக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த 2 வார மொட்டுகள் வந்து பூத்து முடியக்கூடிய டைம்லேயே அடுத்த பூச்சுற்று ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். எது வரை அப்படின்னா, மல்லிகை செடி வந்து கவாத்து செய்யக்கூடிய நிலைக்கு வர. ஸோ ஓவராலாக ஒரு பூஞ்சுற்று முடியக்கூடிய நிலைக்கு முன்னாடியே இன்னொரு பூஞ்சுற்று ஆரம்பிக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பெர்ஃபெக்டாக 2 வழிமுறைகளை பின்பற்றணும். ஒன்று இசைபியான் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய டைம் அண்ட் இன்னொன்று வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தக்கூடிய டைம். ஸோ இந்த ரெண்டுமே சரியான நேரத்தில் நடக்கும் பட்சத்தில் பூஞ்சுற்று வந்து தொடர்ச்சியாக பூத்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ஒவ்வொரு தாவர நிலை வளர்ச்சியுமே, அதாவது ஒவ்வொரு மொட்டுகள் எடுக்கக்கூடிய நிலையுமே ஒவ்வொரு பூஞ்சுற்றும் பூத்துட்ருக்கக்கூடிய டைம்லேயே ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு பூஞ்சுற்று ஆரம்பித்து ஒரு 7 டேஸோ இல்லைனா 10 டேஸ்க்கு உட்பட்ட நாட்கள்லேயே நம்ம வந்து மைல்டு வாட்டர் ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். மல்லிகை செடி வாடாத அளவுக்கும் பூக்கள் வந்து ஓரளவு பெரிதாக பூக்கிறதுக்கு ஏற்ற அளவுக்கு மட்டுமே தண்ணீர் கொடுக்கணும். அதே நேரத்தில் நம்ம வந்து இசைபியான் பயோஸ்டிமுலண்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணோம். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml-லேருந்து 2 ml வரை பயன்படுத்தலாம். 2 ml பயன்படுத்தும் போது
சுலபமாக அதிகமான கொப்புகளை தொழில்விக்க செய்யலாம். அண்ட் அதே நேரத்தில் 2 ml பயன்படுத்தும் பட்சத்தில் வாட்டர் ஸ்ட்ரெஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கொடி வளர்ச்சி அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிவியோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அக்ரிவியோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.